நாம் வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது, மாமிசம் இது போன்ற அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நாம் என்ன பண்ணுறோம்? பிறரிடம் வந்து பிறரை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பேச ஆரம்பித்து விடுகிறோம். அல்லது பிறருக்கு அடிமையாகிற நோக்கத்தோடு, அவருடைய நற்பெயரை பெற அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசார். அடிமைத்தனம் என்கிற உள்நோக்கம் மனதிற்குள் வந்து விடுகிறது. அடிமைத்தனம் என்கிற உள்நோக்கம். அதுவே நீங்கள் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் ஆகிய உணவுகளை சாப்பிட்டால் அடிமைப்படுத்துகிற நோக்கம் இல்லாமல் இயல்பாக பிறருக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடும், பிறரிடமிருந்து உதவியை பெறுகிற நோக்கத்தோடும் அதுபோன்ற நோக்கம் வந்துவிடும். அதுவே அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும். ஒரு நடிகர் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். இது அடிமைப்படுத்துகிற நோக்கம் தான் காரணம். அதற்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஒரு அரசியல்வாதி தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அடிமைகள் தன்னை சுற்றி ஒரு அடிமைகளை உருவாக்குகிறார். அடிமைகள் நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார். அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுவது தான் காரணமாக இருக்குது. அதுபோல் ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு? தனது கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி அல்லது 1000 பேர் இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார். தன்னை சார்ந்து இருக்கின்ற அடிமைகள். அது அவரது பெருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நமது நோக்கம், நாம் பேசுகிற நோக்கம் எல்லாம் அதில் உள்நோக்கம் புகுந்து விடுகிறது. அடிமைப்படுத்துகிற நோக்கம் புகுந்து விடுகிறது. இது கடந்த காலத்தில் இருந்தது. மன்னர்கள் பெரும் படைகளை வைப்பது, பிற நாட்டின் மீது போர் தொடுப்பது எல்லாமே இந்த அடிமைப்படுத்துகிற நோக்கம்தான். அப்போ போரே வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு வருகிற அண்டை நாட்டினரோடு எதிர்த்து போராடுவது அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். தம்மை அடிமைப்படுத்துவதற்காக, தன் நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்காக வருகிற அந்நியர்களுக்கு எதிராக போரிடுகிற நடைமுறை. இந்த போர்களுக்கு அடிமைத்தனத்துக்கு எதிரானது தான் இந்த போர் எல்லாமே. அதனால் வந்து அதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மனிதர்கள் ஏன் ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க அதிகமாக அப்படின்னா, எல்லாருடைய பேச்சிலையும் அடிமைப்படுத்துகிற ஒரு நோக்கம் வருகிறது. ஒரு அன்பை எதிர்பார்க்காமல், அடிமைகளிடமிருந்து யாரும் அன்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த பேச்சில் அன்பு இல்லை, வெறும் அடிமைப்படுத்துகிற நோக்கம் தான் இருக்குது. எல்லாருமே இந்த உணவை தான் சாப்பிட்றாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த நோக்கம் வந்துடுது. அதனால் யாருடையும் அதிகமாக பேசுகிறதே கிடையாது. அதுபோல் மனிதர்களுக்கு அடிமைகள் மோகம், அதை நம்ம சொன்னால் செய்யணும், சொல்கிற வேலை செய்யணும், அது போன்ற அடிமைகள் வேண்டும் என்றது வந்து அவங்களுக்கு தான் இந்த கண்டுபிடிப்பு. என்னது? வாகனம், 2 வீலர் இதெல்லாம் நம்ம சொன்னதாக செய்யும். நாம் இதை இயக்கலாம். ஒரு அடிமை போல தான், இயந்திர அடிமைகள். வாகனம், மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி இது எல்லாமே, டிவி இதெல்லாம் விருப்பப்பட்டதை பார்க்கலாம். டிவியில், மொபைல் ஃபோனில் எல்லாம் இயந்திர அடிமைகள். மக்களுக்கு இருக்கிற அடிமைத்தன மோகம், அடிமைகள் வேண்டும் என்கிற ஆர்வம். அப்போ அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் விதமாக எல்லாருக்குமே அடிமை வேணும். எல்லாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது. அதனால் உனக்கு அடிமைகள் வேண்டும் என்கிற ஆர்வத்திற்கு இந்தாப்படி கண்டுபிடிப்பு. மொபைல் ஃபோன், டிவி, 2 வீலர், காரு, பஸ்ஸு, கடலில் பயணி, இப்படி இது எல்லாமே இயந்திர அடிமைகள். முதல்ல வந்து குதிரையெல்லாம் ஒரு அடிமையாக பயன்படுத்துகிறாங்க, மாடுகளை அடிமையாக பயன்படுத்துகிறாங்க, மனுஷங்களையும் அடிமையாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ மனிதர்களை இதிலேருந்து விடுவிக்கணும். இது ஒரு புரட்சி தான். இந்த இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படக்கூட மனிதர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு மாற்றாக அதை விட வலிமையான செயல்களை செய்கிற இயந்திரங்களை கண்டுபிடித்து அதையும் மனுஷங்க தான் பண்ணுறாங்க. இது ஒரு புரட்சி தான். இதனால் மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் மனிதர்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு மாற்றாக இயந்திரங்களை கண்டுபிடித்து நாம் கொடுத்து விட்டோம். இயந்திரங்களை கண்டுபிடித்து மனிதர்கள் கொடுத்து விட்டார். இந்தா நீ சொல்கிறத இந்த கார் செய்யும், இந்த 2 வீலரில் ஏறி உட்காந்துட்டேன்னா நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், இந்த காரில் உட்காந்தன்னா அது உன்னை போக வேண்டிய இடத்துக்கு அழைத்து செல்லும். இப்படி இயந்திர அடிமைகள். இதன் மூலம் மக்கள் சமாதானம் அடைகிறார்கள். இந்த அடிமை மோகத்திலேருந்து விடுபடணும், இயந்திர மோகத்திலேருந்து விடுபடணும். இயந்திர மோகமே என்னென்னா அடிமை மோகம்தான். நீங்கள் காரு, பஸ்ஸு இதெல்லாம் வந்து வாங்கணும்னு ஆசை, வீட்டில் வந்து கிரைண்டர், ஏசி வாங்கணும்னு ஆசை, எல்லாமே அடிமை மோகம்தான். அதனால் வந்து இந்த இயந்திரங்கள் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிற இயந்திர அடிமைகள். முன்னாடி மனுஷங்களை பயன்படுத்துகிறாங்க. மன்னர்கள்லாம் வந்து காற்று வீசுறதுக்காக பொண்ணுகளை பயன்படுத்துவாங்கல்ல, அரண்மனையில். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபேன் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஏசி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இயந்திர அடிமைத்தன மோகம் மனிதர்களுக்கு இல்லாமல் போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிமைத்தன மோகமே மனிதர்களுக்கு கூட அதுக்கு உணவை மாற்ற வேண்டும். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நம்ம மனிதர்களை அடிமையாக தான் பார்ப்போம். அடிமைப்படுத்துகிற நோக்கத்தை அடிமைகளை தான் தேடுவோம். நம்ம உறவுகளை தேடுறதுக்கு பதிலாக அடிமைகளை தேடுறோம்.
அதனால தான் வந்து மனிதர்கள் ஒருத்தர் பேச மாட்டேன்றாங்க. அதுபோல் எல்லோரும் கார் வாங்கணும், கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ஏசி வாங்கணும், எல்லா அடிமைகளை தேடுகிறார்கள். இயந்திர அடிமைகளை தேடுகிற அந்த வழக்கம் இந்த மோகத்திலேருந்து அதுதான் இந்த இயந்திர உலகம் உருவானதுக்கே காரணம். வீடு கட்டணுங்கிறது வந்து பெரிய வீடு, அதுக்குள்ளே நிறைய வசதிகள், எல்லாம் இயந்திர அடிமைகள். இந்த அடிமைத்தன மோகத்தை நீக்கணும்னா உணவை மாற்ற வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் ஆகிய உணவுகளை பச்சையாகவே வேக வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டா நம்ம இந்த இயந்திர அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடலாம். நான் சொல்லுகிற இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது, அளவான வலிமை தான் வரும். அந்த அளவான வலிமையை வைத்துக்கொண்டு நீங்கள் அடிமைகளை தேட முடியாது. இயந்திர அடிமைகளையும் அந்த அடிமைத்தனத்தை தேட முடியாது. நீங்கள் அடிமைத்தனத்தை விரும்பினால் அந்த அடிமைகளை உருவாக்குவதற்காக பெறுவதற்காக அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை பெறுகிற உணவு தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய். அதனால் வந்து காய்கறிகளை நான் சொல்கிறேன், எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன்னா அதை சாப்பிட்டால் உங்களுக்கு அடிமைத்தன மோகமே ஏற்படாது. மனிதர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டீர்கள், அடிமைகளை தேட மாட்டீர்கள், உங்கள் வேலையை நீங்களே செய்து கொள்வீர்கள். இன்றைக்கி நம்ம அடிமைகளை தேடி வீட்டில் 4 வேலைக்காரங்களை வச்சுக்கிறோம், மனைவியை, பெண்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறோம். யாரெல்லாம் எளிதாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் அடிமைப்படுத்தி விடுவது. இப்படி உறவுகள் கெட்டு போயிடுச்சு. காரணம் மனிதர்களுக்கு இருக்கிற அடிமைத்தன மோகம். அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை உண்பது தான் காரணம். உணவை மாற்றிவிட்டால், காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் வேறு வழி இல்லை, மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது. ஆதலால் பிறரை அடிமைகளை தேடுகிற மனோபாவம் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதன் பிறகுதான் உறவுகளை தேடுவார்கள். பிறரிடம் எது வேண்டுமானாலும் உதவியாக கேட்பார்கள். பிறருக்கு உதவி செய்கிற வழக்கம், பிறரிடம் உதவியை பெறுகிற வழக்கம். பிறருக்கு உதவி செய்தால்தான் பிறரிடம் உதவியை பெற முடியும். அப்படி அதற்காக பண்புகளை கற்றுக்கொள்வார்கள், பணிவுகளை கற்றுக்கொள்வார்கள், பாசமாக நடந்து கொள்வார்கள். அப்போ தான் மனித வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ வந்து எல்லோரும் அடிமைகளை தேடுவதற்கு நமக்கு அன்பு, பாசம் எதுவுமே தேவையில்லை, பணிவு தேவையில்லை. முன்னாடி அப்படி தான் மனிதர்களை வந்து அடிமைப்படுத்தி வேலை வாங்கினாங்க. அப்போவும் நமக்கு பண்பு, பாசம்லாம் வேலைக்கு ஆகாது. கடினமான வேலைகளை அடிமைகளிடமிருந்து நாம் பெற வேண்டுமென்றால் அன்பாக நடந்து கொண்டால் வேலைக்காகாது. அதனால் கடுமையாக நடந்து கொள்வார்கள் அடிமைகளிடம். அதுபோல் இயந்திர அடிமைகள் வந்துவிட்டது. மின்விசிறி, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்துருச்சு. இது இயந்திர அடிமைகள். இதற்கு நமக்கு பாசமோ பணிவோ தேவையில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சுவிட்ச் போட்டால் அது வேலை செய்யும், என்ன பண்ணால் அது அந்த இயந்திரத்தை ஒழுங்காக பாதுகாப்பாக வைக்க முடியும், ஒரு புரிதல் என்பது மட்டும் தேவை. அதனால் உணவை மாற்றினால் மனிதர்கள் அடிமைத்தன மோகத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலடைந்து விடும். இது அடிமைத்தனம் உலகம். இது அடிமைகளை தருகிற, அடிமைகளை உருவாக்குகிற உலகம். இது இயந்திர அடிமைகளை உருவாக்குகிற உலகம். இது இயந்திர கண்டுபிடிப்புகள் எல்லாமே அடிமை தான், அடிமைத்தனம் தான். இயந்திர அடிமைகளை உருவாக்குகிற உலகம் இது. இந்த காரு, பஸ்ஸு, ஃபேனு, மின்விசிறி, பேனா, செருப்பு எல்லாம் அடிமை தான். இது எல்லாமே இயந்திர அடிமைகள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மனிதர்கள். அடிமைத்தன உலகம்.